எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் சரிதான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சந்திக்காததா, தலைவர் சந்திக்காததா? அங்கே தனசேகரன் என்பவர் இந்த அரசு ஆட்சியில் இப்போது இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் சென்னையிலே மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கூட அவற்றிடமிருந்து கொள்ளையடிப்பதற்காக கூட்டத்திலே அவர்களுக்கு சரியான அந்த நிவாரணம் வழங்க முடியவில்லை. அவர்களால் சரியாக நிவாரணம் வழங்க முடியவில்லை. ஆனால் என்ன செய்கின்றார்கள்? தனசேகரன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மீது இவர்தான் தூண்டிவிட்டார் என்று பொய் வழக்கு. ஏன் உங்களுக்கு தெரியாத? இங்கே நம்பி ஆற்றிலே மணவெள்ளிய போது அதை தடுத்து தட்டி கேட்டிய போது சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு காரில் சென்று தட்டி போனை களவு செய்தார் என்று களவு கேஸ் போட்டு என்னை ஒரு வாரம் உள்ளே அடைக்கவில்லையா? நீங்கள் மறந்துவிட்டீர்களா? ஆக இந்த அரசே பொய் வழக்கு போட்டு பார்த்தது. எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை விட எத்தனை முறை அவர்கள் எத்தனை பொய் வழக்கு போட்டு எத்தனை மிரட்டல் விட்டாலும் எதற்கும் அஞ்சாத இடத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தானை தலைவருடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆக நான் இங்கு இருக்கின்றவர்களை கேட்கின்றேன், தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களை எண்ணி பாருங்கள். இப்போது இந்த சிலையை திறந்து வைப்பதற்கு ஒரு தகுதியான தலைவர் யார் இருக்கின்றார் என்று எண்ணி பாருங்கள். இங்கே இருக்கின்றவர்கள் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் எதிர்வரிசையில் இருக்கலாம். 1957 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் ரோட்டிலே நின்று தெருவோரத்திலே நின்று பிரச்சாரம் செய்ய வேண்டாம், சட்டமன்றத்திற்கு வாருங்கள், பேசுங்கள் என்று முதல் சொன்னவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் 57 போட்டியிடுகின்றது, 15 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகின்றது. குளித்தலை சட்டமன்றத்தில் இருந்து நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்று இன்று வரை ஒருமுறை கூட சட்டமன்றத்திற்கு வெற்றி பெறாமல் இருந்த ஒரே தலைவர் உலகத் தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் ஒருவர் தான் நம்முடைய எதிர்வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் என்று நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்த போது தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. தவறுகளை சுட்டிக்காட்டும் போது வெங்கட்ராமன் போன்ற அமைச்சர்கள் எழுப்பி நின்று இவர்களுக்கு பதில் சொல்ல வரும்போது மாண்புமிகு நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அவரை அமர வைத்து நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்கெல்லாமோ சென்று மக்களுடைய குறைகளை அறிந்து தெரிந்து இந்த சட்டமன்றத்திலே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றார். அந்த தவறுகளை அந்த இளைஞர்களை நீங்கள் பார்த்து சரி செய்ய வேண்டுமே தவிர பதில் முக்கியமில்லை என்று சொல்லி இந்த மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு எதிர்க்கட்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல கருத்தை சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆக எதிர்க்கட்சி ஆனாலும் சரிதான், ஆளுங்கட்சி ஆனாலும் சரிதான், மக்களுடைய பிரச்சனை என்று வரும்போது இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவேதான் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரிடம் அவருடைய அரசியல் பாடத்தை படித்தவர்கள் நாட்டிலே எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக இன்று தமிழகத்திலே ஒருவர் நல்லாட்சி நடத்தியிருந்தார்கள் என்றால் அது டாக்டர் கலைஞர் ஒருவர் தான். நம்முடைய உழவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், தான் உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு விற்பதற்கு உழவர் சந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர். நம்முடைய எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய தளபதி அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நல்ல திட்டத்தை எல்லாம் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார் என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய சட்டமன்றத்திலே பணியாற்றிய காரணத்தினால்தான் அவர் இப்படிப்பட்ட நல்ல பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருந்தலைவர் காமராஜர் மறைந்த அன்று கண்ணீர் விட்டு தரப்பாய் கட்டி அருமையாக அந்த பெருந்தலைவர் காமராஜரை அடக்கம் செய்து அந்த காமராஜருடைய மணிமண்டபத்தை கட்டித் தந்தவர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். கடற்கரை சாலையை காமராஜர் சாலை என்று மாற்றி தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கடற்கரையிலே கலங்கரை விளக்கத்துக்கு அருகிலே 2 மாணவர்களை அழைத்துச் சென்று தமிழ்நாட்டுக்கு கல்வியை கற்றுத் தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான் என்று முழு உருவ சிலையை தந்தவர் டாக்டர் கலைஞர் தான். அண்ணன் சுரேஷ்ராஜன் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய ஆவுடை பண்ணன் சொன்னார்கள், நம்முடைய குமரியிலே இருக்கின்ற மணிமண்டபத்திற்கு அனுமதி மத்திய அரசிடம் பெற வேண்டும். நான் சட்டமன்றத்தில் கேட்டபோது சொன்னார்கள், அப்பாவு 1000 மீட்டருக்கு அப்பால் தான்
கடற்கரையிலிருந்து 1000 மீட்டருக்கு அப்பால் தான் நாம் கட்டணம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் அதற்கு சிறப்பு அனுமதியாக மத்திய அரசிடம் பெற வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய சிறப்பு அனுமதியையும் மத்திய அரசில் பெற்று மணிமண்டபத்தை கட்டித் தந்தவர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த மணிமண்டபம் இன்று வரை கேட்பாரத்தை கிடக்கின்றது. மதுரையில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயரை வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள். நம்முடைய ஆவுடையப்பண்ணன் அவர்கள் சொன்னது போன்று நம்முடைய விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக பெருந்தலைவருக்கு என்னென்ன பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அத்தனையும் செய்தவர். அது மட்டுமா, நெல்லை திருநெல்வேலி சிட்டிகளே எந்த இடத்திலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலை இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் அருகே பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஏடிகே ஜெயசீலன் அவர்கள் சொன்னது போன்று அந்த ரயில்வே நிலையத்திலே ரயில்வே அனுமதி பெற்று பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு அனுமதியும் பெற்று அதை திறந்து வைத்த பெருமையும் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களை தான் அவர்தான் திறந்து வைத்தார்கள். இவ்வாறு பெருந்தலைவருக்கு என்ன செய்து விட்டார் என்று எண்ணலாம். பெருந்தலைவர் காமராஜர் நாணயமானவர் என்பதை எண்ணி பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவத்தை நாணயத்தில் பதிய செய்தது நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டிய மத்திய அரசு என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. அது மட்டுமா, தனியார் கல்லூரிகளிலே இடஒதுக்கீடு கொள்கை அமல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவருடைய கோரிக்கை தான் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மத்தியிலே இருக்கின்ற இந்த ஆட்சிதான் தமிழகத்திலே பொறியியல் கல்லூரியிலோ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டாக்டரோ படிக்க வேண்டும் என்று சொன்னால் ₹1 கூட இல்லாமல் படித்து பட்டம் பெற்று வருவதற்கு எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் வங்கியிலே வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததும் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டிய நம்முடைய மன்மோகன் சிங் அரசுதான் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்துகின்றேன். ஏன் இந்த ஊரிலே ஒரு பெண்மணி அப்பல்லோ பிஎஸ்சி நர்சிங் படிக்க இருக்கின்றார். ₹1 கூட இல்லை. எத்தனையோ பேரிடம் கேட்டு பார்த்தார். நம்முடைய அன்பு மகன் பாஸ்கர் அவர்கள் நானும் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி பல பேரிடம் கேட்டு அந்த பிள்ளைக்கு அப்பல்லோவில் சேர்ப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தோம். அதற்கான பணச்சுமையை செய்தோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அது நிச்சயமாக அந்த பிள்ளையை சேர்ப்பதற்கு பணம் லட்சக்கணக்கில் தேவை. காரணம், அது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் கூட அந்த கல்லூரியிலே தைரியமாக ஒருவரிடம் கடனை பெற்று அதற்கு கொடுத்து அந்த பிள்ளையை 3 முறை சென்னைக்கு அழைத்து வந்து நம்முடைய பாஸ்கர் அவர்கள் சேர்த்து பணமும் புரட்டி அந்த பிள்ளையை அந்த கல்லூரியிலே சேர்த்து இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக ஆவரைகுளத்தில் இருக்கின்ற வங்கியிலே அந்த பிள்ளைக்கு கடன் உதவி பெற்று வாங்கிய கடனை திரும்ப கொடுத்து 3 ஆண்டு காலமும் 4 ஆண்டு காலமும் படித்து முடிவது வரை ₹1 கூட செலவில்லாத ஒரு நிலையை உருவாக்கியது மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் மத்தியில் இருந்த காரணத்தினால்தான். இவ்வளவு செய்துவிட்டீர்களே, இப்போது இருக்கின்ற அரசு எதுவும் செய்யவில்லையா என்று கேட்கிறார். 2001 சட்டமன்றத்துக்கு சென்றோம். நம்முடைய மாண்புமிகு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. எந்த இடத்திலே பெருந்தலைவர் காமராஜருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினார்கள்? 9 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்து 10 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காக சிறையிலே இருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய 100ஆண்டு விழா எங்கு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? யாரை அழைத்து நடத்தினார்கள்? யாரையுமே அழைக்காமல் சென்னையில் இருக்கின்ற நம்முடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலே வைத்து அங்கே இருக்கின்ற அரங்கத்திலே வைத்து யாருக்கும் தெரியாமல் 4 நிருபர்களை அழைத்து காமராஜருக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடிவிட்டோம் என்றார்கள். சட்டமன்றத்திற்கு சென்றோம். நாங்கள் தான் கேட்டோம், பெருந்தலைவர் காமராஜர் சாமானியன் அல்ல. உலகத்திலே மிகச்சிறந்த மிக வலிமையான நாடு அமெரிக்கா. இப்போது அமெரிக்காவிலே கணினி துறையிலே கம்ப்யூட்டர் துறையிலே மாதம் ₹20,000 முதல் 2 லட்சம் வரை ஊதியம் பெறுகின்றவர்கள் இந்திய திருநாட்டை சேர்ந்தவர்கள் 70% பேர் இருக்கின்றார்கள். அவற்றில் 40% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 40% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த கல்வி கண்ணை திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அங்கே இவ்வளவு பேர் படிக்க சென்றிருக்கிறார்கள் என்றால் அது அவர் அங்கு காட்டிய வழி. அந்த வழியை பின்பற்றிதான் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள். பணக்காரர்களுக்காக பேசவில்லை, மிக உயர்ந்தவர்களுக்காக பேசவில்லை, ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு நான் அந்த சட்டமன்றத்தில் இருந்தேன். சட்டமன்றத்திற்கு வந்தார். எங்கு என்ன நிகழ்வினை அவர் கண்ணிலே கண்டாரோ தெரியவில்லை. உடனடியாக வந்தார்.
நம்முடைய அப்போது சபாநாயகர் இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜனிடம் ஒரு கோரிக்கையை கொடுத்து நான் பேச வேண்டும் என்று ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? தமிழகத்தில் இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சம் மக்கள் படிக்கின்றார்கள். படிக்கின்ற மக்கள் கிராமப்புற மக்கள் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். இந்த கிராமப்புற மக்கள் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மறு நிமிடம் சொன்னார் நம்முடைய தளபதி அவர்கள் சென்று படித்து வருவதற்கு எல்லா பேருந்துகளிலும் அவர்களுக்கு இலவச பாஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அருமை புதல்வர் தளபதி என்பார். அனைவருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று பேருந்தையே காணவில்லை. ஒரு இடத்தில் நான் கேட்கும் போது பேருந்தையே காணவில்லை. அந்த அளவிற்கு சாமானிய மக்கள் மீது இரக்கம் கொண்டவர் தான் நம்முடைய டாக்டர் தளபதி அவர்கள். ஆகவே அவருடைய திருக்கரத்தினால் இதை திறப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, நாணயமும் வெளியிட வேண்டும். அதே போன்று அவர் பிறந்த நாளை மாணவர்கள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். இதுவரை அந்த கோரிக்கையை 4 ஆண்டு காலமாக இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. தலைமையில் ஒரு நல்லாட்சி நடைபெற இருக்கின்றது. அந்த ஆட்சியில் இருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் அன்று அறிவிப்பார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தினம் அன்று மாணவர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு செய்தவர் யார்? நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருக்கு பின்பு அவருடைய நம்முடைய தளபதி அவர்கள் சென்னையிலே, சிங்கார சென்னையிலே 10 மேம்பாலங்கள் கட்டி எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவதற்கு பாலத்தை கட்டினார்கள். ஆனால் இன்று அதனுடைய கதி என்ன என்று பாருங்கள். சென்னையிலே அங்கே இருக்கின்ற மேயரை காணவில்லை. எங்கே சென்று விட்டார்? மேயருக்கும் இந்த அரசுக்கும் என்ன? ஒரு துணை மேயரை, ஒரு சாமானியனை தூக்கித்தானே மேயர் பொறுப்பிலே வைத்தார்கள். சிங்கார சென்னையாக தினமும் 24 மணி நேரம் சென்னைக்காக உழைத்த நம்முடைய தளபதி அவர்களை நீக்கிவிட்டு தானே அந்த தியாகராஜனை போட்டீர்கள். வேறு ஒன்றுமில்லை. கொள்ளையடித்த பணத்தை எங்கே என்று கேட்டார்கள். கொள்ளையடித்ததை கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறை கணக்கு தவறாகிவிட்டது. அடித்ததை இங்கு தந்ததை விட அதிகமாக அடித்து விட்டாரோ என்று எண்ணினார்கள். என்றார்கள். ஓடிவிட்டார். பெற்ற தகப்பன் இறந்ததற்கு கூட வர முடியாத ஒரு நிலை சென்னையிலே. இந்த நிலையில் நாமும் ஒரு இடம் போக முடியாது, மேயரும் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் வர முடியாது. இப்படிப்பட்ட அலங்கோலம் ஆட்சிதான் இன்று தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்றால், மீண்டும் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்றால், இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு என்ன பொறுப்பு? அழைப்பார்கள். மாதம் இந்த ராகா தந்தால் எவ்வளவு தருவாய் என்று கேட்பார்கள். மணல் நம்பியாற்றை எடுத்துக்கொள், எவ்வளவு மணல் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எனக்கு இவ்வளவு தர வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு என்ன? சென்னை நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அத்தனை கட்டிடத்தையும் 33 வருடங்களுக்கு லீஸ் போட்டுக் கொண்டு எனக்கு வேண்டியது பணம். அது ராக ஓட்டலாக இருந்தாலும் சரிதான், பெட்ரோல் பல்காக இருந்தாலும் சரிதான், இல்லை நம்முடைய பேட்டையில் இருக்கின்ற மில்லாக இருந்தாலும் சரிதான், எதை வித்தாலாவது பணத்தை கொடுத்தால் போதும், பதவி இருக்கும், அங்கே முன்னுக்கு விலக்கு இருக்கும். அறிவுபூர்வமாக நம்முடைய மாண்புமிகு டாக்டர் கலைஞரை போன்று அமைச்சர்களை அழைத்து என்ன செய்யலாம் என்று கேட்பதற்கு அரசு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அரசு இந்த நாட்டுக்கு தேவையா? தேவைதானா? 42 பேர் இறந்து விட்டார்கள். அதற்கு காரணம் இரவு 12 மணியில் இருந்து அங்கே கூட்டம் கூடி பணத்துக்காக காத்திருக்கின்றார்கள். கனசேகரன் தூண்டிவிட்டார் என்று வழக்கை பதிவு செய்து திசை திருப்பியிருக்கிறார்கள் என்றால், நம்பி ஆற்றிலே மணல் எண்ணக்கூடாது என்ற அப்பாவு மீது 50 ரூபாய் பெறுமதியான தட்டிப்போடை களவு செய்து ஒரு வாரம் உள்ளே வைத்தீர்களே, இவ்வளவு கேவலமாக நம்முடைய காவல்துறையினரும் ஏவல் துறையாக மாறிவிட்டீர்களே என்று எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வர நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலையை தன்னுடைய திருக்கரத்தினால் திறந்து வைக்க தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அருமை புதல்வன் தளபதி ஒருவருக்குத்தான் அந்த தகுதி இருக்கின்றது என்பதை கூறி, ஆகவே இந்த சமுதாயம் இன்று யாரை நம்பி இருக்கிறது என்றால், தமிழ் சமுதாயம் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களை நம்பித்தான் இருக்கின்றது. ஆகவேதான் 82 வயதிலும் அவர் உழைத்துக் கொண்டு இருக்கின்றார். அதற்கு வலுத்திருக்கும் வண்ணம் தான் நாளைய தமிழகம் நம்முடைய அருமையண்ணன் நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே வருகிறது. இவ்வளவு கூட்டங்களிலே கலந்து கொண்டு கூட இவ்வளவு நேரம் உங்களை வைத்து பேசுவதற்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கும் இந்த அருமையான செயற்குழு நம்முடைய சிலை அமைப்பு குழுவுடைய கோரிக்கையை ஏற்று இந்த சிலையை திறந்து வைத்து நம்முடைய பாரத பிரஜாதிபதி
அடிகளார் அவர்களுக்கு அந்த காரை தன்னுடைய திருக்கரத்தால் கொடுத்த உங்களை நாங்கள் வணங்கி என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்போம், இந்த உயிர்வுள்ள வரை உங்களோடு இருப்போம் என்று கூறி, இந்த ஏதோ பதவிக்காக, பதவி ஆசைக்காக, பதவி சுகத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்து விட்டோம் என்று என்ன வேண்டாம். நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய நம்முடைய அருமை நம்முடைய அன்பிற்குரிய